ஆசீர். ஆண்டின் பொதுக்காலம் 16ஆம் வாரம் திங்கள்கிழமை. ஆண்டவர் கூறுவதை கேளுங்கள். நீ எழுந்து மலைகளுக்கு முன்னிலையில் உன் வழக்கை சொல். குன்றுகள் உன் குரல் ஒலியை கேட்கட்டும். மலைகளே, மண்ணுலகின் நிலையான அடித்தளங்களே, ஆண்டவரின் வழக்கை கேளுங்கள். ஆண்டவருக்கு தம் மக்களோடு வழக்கு ஒன்று உண்டு. இஸ்ரவேலோடு அவர் வாதாடப் போகின்றார். என் மக்களே, நான் உங்களுக்கு என்ன செய்தேன்? எதில் நான் உங்களை துயரடையச் செய்தேன்? எனக்கு மறுமொழி கூறுங்கள். நான் உங்களை எகிப்து நாட்டிலிருந்து அழைத்து வந்தேன். அடிமைத்தன வீட்டிலிருந்து மீட்டு வந்தேன். உங்களுக்கு முன்பாக மோசேயையும் ஆரோனையும் மிரியாவையும் அனுப்பி வைத்தேன். ஆண்டவரின் திருமுன் வரும்பொழுது உன்னதரான கடவுளாகிய அவருக்கு எதை கொண்டு வந்து பணிந்து நிற்பேன்? எரிபலிகளோடும் 1 வயது கன்றுகளோடும் அவர் முன்னிலையில் வரவேண்டுமா? ஆயிரக்கணக்கான ஆட்டுக்கிடாய்கள் மேலும் பல்லாயிரக்கணக்கான ஆறுகளாய் பெருக்கெடுத்தோடும் எண்ணெய் மேலும் ஆண்டவர் விருப்பம் கொள்வாரோ? என் குற்றத்தை அகற்ற என் தலைப்பிள்ளைகளையும் என் பாவத்தை போக்க நான் பெற்ற குழந்தைகளையும் பலி கொடுக்க வேண்டுமா? ஓ மானிடா, நல்லது எது என அவர் உனக்கு காட்டியிருக்கின்றாரே. நேர்மையை கடைபிடித்தலையும் இரக்கம் கொள்வதில் நாட்டத்தையும் உன் கடவுளுக்கு முன்பாக தாழ்ச்சியோடு நடந்து கொள்வதையும் தவிர வேறு எதை ஆண்டவர் உன்னிடம் கேட்கின்றார்? ஆண்டவரின் அன்பில் அசையாமல் வேரூன்றி இருக்கும் கிறிஸ்துவில் எனதருமை அருளாசீர் ஊடக நண்பர்களே, மனித மனம் ஒரு குரங்கை போன்றது என்று சொல்வார்கள். இந்த மனம் தான் விடாப்பிடியாக பிடித்திருக்கும் தேவையற்ற காரியங்களை விட்டு விலக தைரியமில்லாதது ஒரு பரிதாபம். தன்னிடம் உள்ள தவறான காரியங்களை தக்க வைத்துக் கொள்ள புது புது காரணங்களை தேடிக்கொண்டே இருக்கும். தன்னுடைய கிறுக்குத்தனத்தை மறைக்க மனம் மேற்கொள்ளும் குருட்டுத்தனமான முயற்சி இது. இதற்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணம் இன்று நாம் நற்செய்தியில் சந்திக்கும் பரிசேயர்களும் சதுசேயர்களும் மறைநூல் அறிஞர்களும் தான். அவர்கள் இயேசுவை கண்டு நம்பும் வகையில் அடையாளம் ஒன்றை கேட்டனர். அதாவது, நாங்கள் உம்மை கண்டு கடவுளின் மகன் என ஏற்றுக்கொள்ள நீர் காட்டும் அடையாளம் என்ன என்றும், அதற்காக என்ன அரும் அடையாளம் செய்ய போகின்றீர் என்றும் கேட்டனர். இது ஒரு வேடிக்கையான கேள்வி. ஏனெனில் இயேசு இதற்கு முன்பு பல புதுமைகளை அற்புதங்களை அவர்கள் கண்முன்னே செய்திருக்கின்றார். அவர்களும் அதை பார்த்து அதை கண்டு ரசித்திருக்கின்றார்கள். காரணத்திற்கு தண்ணீரை ரசமாக மாற்றியிருந்தார். அரச அலுவலரின் மகனை உயிர்ப்பிக்க செய்திருந்தார். கண் தெரியாத மனிதருக்கு பார்வை கொடுத்திருந்தார். கால் ஊனமுற்றோருக்கு நடக்கின்ற வரத்தை தந்திருந்தார். இதுபோல இன்னும் பல புதுமைகளையும் அற்புதங்களையும் அவர் செய்திருந்தார். ஆனால் பரிசேயர்கள் இவற்றை அடையாளங்களாக ஏற்றுக்கொள்ளவில்லை. காரணம், அவர் ஒரு சில சட்டங்களை மீறியதன் காரணமாக இவர் கடவுளுடைய மகனாக இருக்க முடியாது என்னும் முடிவுக்கு அவர்கள் வந்திருந்தனர். தங்களின் இந்த தவறான முடிவை தக்க வைத்துக் கொள்ளும் எண்ணத்தில்தான் இந்த கேள்வியை அவரிடம் கேட்டனர். இயேசு அவர்களின் எண்ணங்களை நன்கு அறிந்ததன் காரணமாக எந்த புதுமையையும் அற்புதத்தையும் அவர்களின் இந்த எண்ணங்களை மாற்றப் போவதில்லை என்பதாலும் அங்கு அவர் எந்த வல்ல செயலையும் செய்யவில்லை. இயேசு தான் இறந்து 3ஆம் நாள் உயிர்த்தெழப் போகின்றார் என்பதனுடைய அடையாளமாக யோனாவின் நிகழ்வை சுட்டி காட்டுகின்றார். இயேசு செய்த அத்தனை புதுமைகளையும் கண்ட அவர்கள் தங்களுடைய மனநிலையை மாற்றிக்கொள்ளாமல் தங்களின் தவறான சிந்தனைகளை விடாப்பிடியாக பிடித்து கொண்டிருந்தனர் என்பதையே இன்றைய நற்செய்தி அழகாக எடுத்து கூறுகின்றது. வாசகம் எடுத்து சொல்லும் உண்மையும் இதுதான். இன்றைய முதல் வாசகம் சற்று வித்தியாசமான பகுதி. படைத்த கடவுள் தன்னுடைய படைப்பை வழக்காட அழைக்கின்றார். இதில் நடுவர்களாக இருப்பவை மலைகளும் குன்றுகளும் அடித்தளங்களுமே. எதற்காக இந்த வழக்கு? விடுதலை பயண நூல் அதிகாரம் 19 4 முதல் 6 வரை உள்ள வசனங்களில், நான் உங்கள் கடவுள்,
நீங்கள் என் மக்கள் என்று இஸ்ரேல் மக்களும் இறைவனும் ஒருவருக்கு ஒருவர் பிரமாணிக்கமுள்ளவர்களாக இருப்போம் என்று வாக்கு கொடுத்தனர். தன்னுடைய வாக்குறுதிக்கு ஏற்ப இறைவன் நடந்து கொண்டார். இஸ்ரேல் மக்களை பகைவர்களிடமிருந்து பாதுகாத்தார். தவறு செய்த போதெல்லாம் தந்தைக்குரிய உரிமையோடு தட்டி கேட்டார், எச்சரித்தார். அடிமைத்தனத்தில் இருந்தபொழுது ஒரு தாயைப் போல அன்பு செய்து அவர்களை விடுவித்தார். ஆனால் இதற்கு நேர் எதிர்மாறாக இஸ்ரேல் மக்களோ தங்களுடைய வாக்குறுதிகளை காற்றில் பறக்கவிட்டனர். 10 கட்டளைகளின் சுருக்கமான கடவுள் அன்பையும் பிறர் அன்பையும் அடியோடு மறந்துவிட்டனர். கடவுளை மறந்து பிற தெய்வ வழிபாட்டில் ஈடுபட்டனர். பிறரை மறந்து அடக்குமுறைகளில் ஆர்வம் காட்டினர். இறைவன் தன்னுடைய பிரமாணிக்கத்தை சுட்டி காட்டியும் இஸ்ரேல் மக்களின் பிரமாணிக்கமின்மையை சுட்டி காட்டியும் வழக்காட அடைப்பதுதான் இன்றைய முதல் வாசகமாக அமைந்திருக்கின்றது. ஆனால் இங்கு இஸ்ரேல் மக்களுக்கு சொல்வதற்காக ஒரு பதிலும் இல்லை. கடவுளின் அன்பு பெருக்கெடுத்து ஓடினாலும் தங்களுடைய பாவங்களில் நிலைத்து நின்று மாறாத இனமாக இருந்த இனம் இஸ்ரேல் இனம். இஸ்ரேல் மக்களிடமிருந்து பரிசேயர்கள், மறைநூல் அறிஞர்கள் போன்ற மக்களிடமிருந்து ஏதாவது ஒரு விதத்தில் நாம் வேறுபட்டு இருக்கின்றோமா? சற்று ஆழமாக சிந்தித்து பார்ப்போம், செயல்படுவோம், இறைவனுக்கு உண்மை உள்ளவர்களாக நிலைத்திருப்போம். உண்மையுள்ள தெய்வமே, எங்களோடு உடன்படிக்கை செய்து கொண்ட நீர் எங்களை எப்பொழுதும் பாதுகாக்கின்ற, வழிநடத்துகின்ற, ஆசிர்வதிக்கின்ற தெய்வமாக இருக்கின்றீர். நாங்கள் தவறு செய்து உம்மை விட்டு பிரிந்து சென்றாலும் எங்களை தேடி அலைந்து அரவணைத்துக் கொள்ளுகின்ற தெய்வமாக நீர் இருக்கின்றீர். உமது கட்டளைகளை மீறி உமக்கு எதிராக, அயலாருக்கு எதிராக, ஏன் எமக்கு நாங்களே எதிராக பாவம் செய்திருக்கின்றோம். இப்படிப்பட்ட இந்த பாவ நிலையை உணராமல் நாங்கள் வாழ்ந்திருக்கின்றோம். அன்பு ஆண்டவரே, உமது மன்னிப்பை நாங்கள் உணர்ந்து அதை ஏற்று செயல்படுத்த தேவையான வரங்களை எங்களுக்கு தாரும். உண்மையுள்ள, நீதியுள்ள, நேர்மையுள்ள தெய்வமாக இருக்கின்றீர். நீர் நாங்கள் தவறு செய்தாலும் எங்கள் மீது இறங்குகின்ற, மன்னிக்கின்ற தெய்வமாக இருக்கின்றீர். உம்மை எங்களுடைய தெய்வமாக, எங்களுடைய வழிகாட்டியாக, எங்களுடைய முன்மாதிரியாக ஏற்றுக்கொண்டிருக்கின்ற நாங்களும் மன்னிக்க, இறங்க, மற்றவர்களை அன்பு செய்ய, ஏற்றுக்கொள்ள வரம் தாரும். வாழ்விலே எங்களுக்கு தேவையான எல்லா வரங்களையும் தந்து வழிநடத்தும் தெய்வமே, இதோ இந்த நாளை உமக்கு முழுவதுமாக ஒப்பு கொடுத்து மகிழ்கின்ற மானாமதி கண்டிகையை சார்ந்த திரு செபஸ்டியன் சமல்ராஜ், திருமதி எலிசபெத் ராணி, ஏஞ்சல் பிரியங்கா, லூமினா, லான்சி ஆக்னஸ் என்கின்ற இந்த குடும்பத்தை முழுவதுமாக அற்புதம் செய்கின்ற, அதிசயங்களை செய்கின்ற, வல்லமை நிறைந்த, ஆற்றல் நிறைந்த, ஆசீர்வாதங்களை பொழிகின்ற, தூய ஆவியானவரின் கொடைகளையும் கனிகளையும் நிறைவாக எங்கள் மீது பொழிகின்ற, அவருடைய அபிஷேகத்தால் எங்களை முழுவதுமாக நிறைக்கின்ற உமது கரங்களிலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றோம். அன்பு ஆண்டவரே, இந்த குடும்பத்தை முழுவதுமாக ஆசீர்வதித்து வழிநடத்தும். அன்பு ஆண்டவரே, எத்தனை கஷ்டங்கள் இருந்தாலும், எத்தனை வேதனைகள் இருந்தாலும், துன்பங்களை, தடைகளை இவர்கள் கடந்து சென்றாலும் நீர் இவர்களை ஒவ்வொரு நாளும் தாங்கி நல்ல உடல் உள்ள சுகத்தை, ஆன்ம நலத்தை கொடுத்து இந்த குடும்ப உடனிருந்து பயணித்ததற்காக நன்றி செலுத்துகின்ற இந்த வேளையிலே தொடர்ந்து இந்த குடும்பத்தினுடைய எதிர்காலத்தை நீர் நிறைவாக ஆசீர்வதிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த குடும்ப தலைவர் செய்கின்ற கட்டிட தொழிலை நிறைவாக ஆசீர்வதியும் ஆண்டவரே. அந்த கட்டிட தொழிலிலே இவருக்கு ஏராளமான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்து, நல்ல வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்து, நல்ல வருமானத்தையும் கொடுத்து அவரை ஆசீர்வதித்து வழிநடத்த நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவருடைய அந்த வருமானத்தின் வழியாக இந்த குடும்பத்தை மேன்மேலும் உயர்த்தியருளும் ஆண்டவரே. இதோ இந்த குடும்பத்தில் கல்லூரி படிப்பை படிக்கின்ற, ஹையர் செகண்டரி ஸ்கூலிலே படிக்கின்ற மாணவர்களை நீர் நிறைவாக ஆசீர்வதியும் ஆண்டவரே. அவர்கள் படிக்கின்ற படிப்பை ஆசீர்வதித்து அவர்கள் எழுதுகின்ற தேர்வுகளிலே நல்ல மதிப்பெண்களை பெற்று அவர்கள் வெற்றி பெற நாங்கள் ஜெபிக்கிறோம் என்று ஆடுகிறோம். ஒரு சிறந்த எதிர்காலத்தை இந்த
மாணவர்களுக்கு இந்த மக்களுக்கு தந்திரலும் ஆண்டவரே. அன்பு ஆண்டவரே, இந்த குடும்பத்திலே நகைக்கடன் பிரச்சனை இருக்கின்றது, குடும்பத்திலே சமாதானம் இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. அன்பு ஆண்டவரே, உமது கருணையால், உமது இரக்கத்தால், உமது மன்னிப்பினால் இந்த குடும்பத்தின் மீது நீர் கண் பாரும். இந்த குடும்பத்திலே இருக்கின்ற இந்த கஷ்டத்தை, வேதனையை நீர் நீக்கியருளும் ஆண்டவரே. வருமானம் இல்லாத சூழ்நிலை, வரவு இல்லாத சூழ்நிலை, எப்படி எங்களுடைய குடும்பத்தை முன்னோக்கி கொண்டு செல்வது என்கின்ற கவலை, கண்ணீர் நிறைந்திருக்கின்றது. அன்பு ஆண்டவரே, இந்த குடும்பத்தை நீர் நிறைவாக ஆசீர்வதித்து இந்த கஷ்டங்களிலெல்லாம் இருந்து காத்து இந்த குடும்பத்தை வழிநடத்த நாங்கள் ஜெபிக்கிறோம், மன்றாடுகிறோம். அன்பு ஆண்டவரே, ஊனமுற்ற ஒருவருக்காக இந்த குடும்பத்தார் ஜெபிக்கின்றார்கள். அவர்களுடைய அந்த ஊனமுற்ற நிலையை மாற்றி அவர்களை சிறப்பாக வழிநடத்த நாங்கள் ஜெபிக்கிறோம், மன்றாடுகிறோம். நீர் சென்ற இடங்களில் எல்லாம் புதுமைகளை செய்தீரே, அற்புதங்களை செய்தீரே. நீர் தொட்டவர்கள் எல்லாம் நலம் பெற்று கொண்டார்களே. இன்று இதோ இந்த உமது மகனுக்காக, மகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஒரு குறையுள்ள அந்த மனிதரை நீர் நிறைவாக தொட்டு ஆசீர்வதித்து அவருக்கு நலமான, சுகமான, வளமான ஒரு வாழ்க்கையை தந்து வழிநடத்துவீராக. அன்பு ஆண்டவரே, இதோ இந்த ஊடகத்தை கண்டுகொண்டு ஜெபித்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு தனி நபரையும், அன்பு ஆண்டவரே, அவர்கள் சார்ந்த அந்த குடும்பங்களையும், அந்த குடும்பத்தில் தேவையான அனைத்து ஆசீர்வாதங்களையும் நீர் அவர்கள் மீது பொழிந்து சிறப்பாக வழிநடத்த நாங்கள் ஜெபிக்கிறோம், மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவன் இதோ நாங்கள் இன்று ஜெபிக்கின்ற இந்த குடும்பத்தையும், இந்த ஊடகத்தின் வழியாக ஜெபித்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பீராக. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.